2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ திரும்ப போய் அவங்கள அப்ரோச் பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்டாக நடக்கும். அப்படி இருந்தவங்க இப்படி வருவாங்களா? வருவாங்க. விட்டு போனவங்கெல்லாம் திரும்பி வரப்போகிறாங்க. ஒரு 17லேருந்து ஒரு 10 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 10 நாள் மட்டும் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் காட்டில் சம மழை. அந்த அளவுக்கு சான்ஸே இல்லாத நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் சில விடயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய 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 ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். நிறைய ஒரு கிளாரிட்டி வேணுன்ற மாதிரி உட்காந்து சில விஷயத்த செக்லிஸ்ட் போட்டு முடிப்பீங்க. ஏன்னா என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா 5ஆம் வீட்டதிபதி ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. சாமி வேற என்ன வேணும்? அம்மாவோட உடல்நிலையில் கவனமா இருக்கும். அம்மாவுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் கவனமா இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. யாரை நம்புறீங்களோ அவங்க தான் முதுகுல குத்த போறாங்க இந்த மாதம். ஓகே, ரிஷபராசிக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருப்பதி பெருமாள் வழிபாடு மிகச்சரியான திருப்பங்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். நான் செவ்வாய் வேற போய் உட்கார்ந்துருக்காரு. உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரலையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுருஸ்தத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்கும்? எப்படி இருக்க போகுது? தருமாறா இருக்கும். கெத்தா இருங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. 15 நாள் தான், சரியா போச்சு. 15 நாள் கூட இல்லை சாமி. 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 அப்படிக்கா போனால் ஒரு 31 தேதி வரைக்கும். 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் காட்டில் மழை தான். அடமழை தான். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான சிறப்பான சம்பவம் காத்திருக்கிறது. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் ஆட்சி பலம் வாங்கி அமரப் போகிறார். எங்க? 6ஆம் இடத்துல. வேலையில் பிரச்சனை, வேலையில் ப்ரெஷர். நான் போனதே சொன்னேன், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. வெரி குட் சொல்கிற அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். ராசிநாதன் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுக்கு வேறு என்ன வேணும்? எல்லாமே கிடைக்க போகுது. எல்லாமே சூப்பராக கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பு வேறு. ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அண்ணன் தம்பியோட மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இருக்க போகுது. ரொம்ப நாள் மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் தம்பியை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, மீட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அண்ணனோட பேசுறது, அண்ணனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். வீட்டில் நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு அப்படியே சுபத்துவமாகி உட்காந்துருக்காரு. லாபத்தில் என்னதான் சனி கொஞ்சம் வக்கரமாக இருந்தாலும் சுபத்துவமான குரு அந்த வக்கர சனிக்கு பார்வை கொடுக்கும்போது பின்னோக்கிய விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்போ திரும்ப போய் அவங்கள அப்ரோச் பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் கரெக்டாக நடக்கும். அப்படி இருந்தவங்க இப்படி வருவாங்களா? வருவாங்க. விட்டு போனவங்கெல்லாம் திரும்பி வரப்போகிறாங்க. அவ்வளோதான் போச்சு என் வாழ்க்கைன்னு சொன்ன அப்படியே காதலாம் கூடினே போகிறாங்க. பிரிவுன்றதே நம்மளுக்குள்ளே இல்லைன்ற அளவுக்கு கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஸோ எந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் டக்குன்னு ஒரு 5 பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 சந்தோஷம் கிடைக்க போகுது. நம்பர் 2 ஒரு திருப்தியாக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்பாடி முடிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். நம்பர் 3 இது வரைக்கும் வராத கடன் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள். பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாக போகுது. என்னதான் உழைச்சும் எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, எனக்கான ஒரு பேர் இல்லை, எனக்கான ஒரு புகழ் இல்லைன்னு தவிச்சவர்களுக்கெல்லாம் அங்கீகாரமும் அதற்கான ஒரு சரியான ஒரு வெகுமதியும் கிடைக்கக்கூடிய மாதம். எப்போ? 15ஆம் தேதிக்கு அப்புறமா. 15ஆம் தேதிக்கு அப்புறம் மீன்ஸ் நான் இங்கிலீஷில் சொல்லணும்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் அல்டிமேட். இந்த ஒரு 17லேருந்து ஒரு 10 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. 10 நாள் மட்டும் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் காட்டில் சம மழை. அந்த அளவுக்கு சான்ஸே இல்லாத நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய, அல்லவையெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்னதான் கேதுவோட சூரியன் உட்கார்ந்து இருந்தாலுமே அவர் ஒன்றும் சூப்பராக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிற பிளானட் இல்லைன்ற அடிப்படையில் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு நெகட்டிவாக நடக்க போகிறது இல்லை. நிறைய நல்லவையெல்லாம் தேடி வரப்போகிறது. 12ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல அமரப்போகிறேன். அப்போ என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 கண்டுல நீங்கள் எப்படி இயங்குவீங்க? அப்போ உங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த நடக்கும். நீங்கள் யாருக்காவது இந்த தடவை கூப்பிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இவங்களை பண்ணலாம், இவங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஏதாவது ஒரு விஷயம் இல்லை இவங்களுக்காண்டி நீங்கள் பேசுங்களேன். வேணா இந்த மாதம் முடிச்சுன்னு கவனிச்சு பாருங்களேன். யாருக்காவது ஒரு ரெக்கமெண்டேஷனை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இவங்களை யாராவது சஜஷன் உங்களை கேட்பாங்க ஆஃபீஸில், அதை நீங்கள் கொடுப்பீங்க. புதிய முயற்சிக்கான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக நான் பப்ளிக்காக வரணும், செலிபிரிட்டி ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கீங்க. எல்லாருக்கும் சூப்பரான டைம் பீரியட். இல்லத்தரசிகளுக்கு மிகச்சரியான ராஜயோகம். ஆல்மோஸ்ட் 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவர் காலபுருஷனுக்கு சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. என்னதான் நம்மளுக்கு 6ஆம் இடமாகவே இருந்தாலுமே இந்த அமைப்பு அப்படின்றது சத்ரு சம்ஹார நாசம் பண்ணக்கூடிய அமைப்பு.
சுக்கிரன் போய் உட்காந்துருக்கா. உங்களுடைய நாட்டராஸ்கோப்பில் அந்த இடத்துல என்ன பிளான் இருக்குன்னு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலு சேர்க்கும். எந்த பாவ கிரகங்களுடைய பார்வையிலுமே இந்த தடவை சுக்கிரன் இல்லை. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சனிக்கு வந்து குரு பார்வை கொடுத்து சனியை சுபத்துவப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி நம்மளை பார்த்தாரு, நம்ம சனியை பார்த்தோம், இப்படிலாம் விட்டோம், வேலையில் ஏதோ ஒரு டிலே தடங்களில் முடியும்னா இழுத்துக்கிட்டே போகுது, ரொம்ப கமிட்மெண்ட் இப்படியே போன இடம்லாம் மாறி தட்டுறோம் அடித்தோம் தூக்குறோன்ற மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் வாவ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. அக்டோபர் மாதம் வரக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் சில விடயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக சந்தோஷமாக மனநிறைவாக சில விடயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். திருமணம் ஆவதில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பெல்ட் வாங்குனீங்கன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஓகே, நிறைய பேர் பெல்ட் வாங்குறது இல்லை ஷூ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இல்லை பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த தடவை அது கிடைக்கும். சில பேர் வேலெட் வாங்குவீங்க. இது 3மே இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பர்ஸோடையோ ஒரு வேலெட்டோடையோ இல்லை ஒரு ஷூவோடையோ பெல்ட்டோடையோ இந்த தடவை கனெக்ட் ஆகி தீருவீங்க. நிறைய பேருக்கு இந்த தடவை ஷாம்பு மாற்றுவீங்க. இன்னும் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற அந்த லிக்யூடு மாற்றுவீங்க. இதெல்லாமா காரகத்துவம், இதுவும் தான் காரகத்துவம். கண்டிப்பாக நடக்கும். ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏதோ ஒன்று முடிஞ்சு தூக்கி போட்டு அதை அமைப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் சொன்னால் காமெடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த பவுடர் டப்பெல்லாம் சுக்கரக்காரத்துவம் அது போயிட்டு புதுசு எடுத்துகிட்டு வருவீங்க இந்த தடவை. இதெல்லாம் இந்த தடவை வந்து நடக்கும். வாழ்வியல் நிறைய கிளன்சிங் நடக்கும். இந்த தடவை நிறைய ஒரு கிளாரிட்டி வேணுன்ற மாதிரி உட்காந்து சில விஷயத்த செக்லிஸ்ட் போட்டு முடிப்பீங்க. ஏன்னா என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. சாமி வேறு என்ன வேணும்? புதன் வந்து அப்படியே 1ஆம் தேதிக்கு மேலே அப்படியே 3ஆம் தேதிலாம் வந்து கண்டி வீட்டில் உட்கார போகிறாரு. நான் சொன்னேன்ல இந்த 17ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் பிரச்சனை கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் சரியாக தான் சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, புரிய வைக்கவும் முடியாது, இதெல்லாம் போராடுவீங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கும். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருப்பார். செவ்வாயோட பார்வையில் இருப்பார். பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி கௌரவம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு 10 பேர் மதிப்பு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரிஷபத்துக்கு இந்த சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எதில் கவனமாக இருக்கணும்? அம்மாவோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் கவனமாக இருக்கணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரை நம்புறீங்களோ அவங்க தான் முதுகில் குத்த போகிறாங்க இந்த மாதம். கொஞ்சம் கவனம். முதல்ல கருணையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ரிஷபம் எப்படி தெரியுமா? நல்லவங்க சொல்லணுன்றதுக்காகவே போய் விழுந்து வேலை பார்ப்பீங்க. வேண்டாம், யாரும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். இந்த தடவை கொஞ்சம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா 6ஆம் இடத்துல என்னதான் ராசிநாதன் இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு நம்ம பார்த்தாலே அப்படியே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், போட்டியாக இருக்கும். நிறைய கண்டிஷ்டி விடும். எப்பவுமே 6ஆம் இடம் தான் கண்டிஷ்டி. இந்த தடவை கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிஷ்டி விட போதும். நானே சுற்றி போட்டுக்கிறேன். என்ன கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சால் வந்து வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு உப்பு எடுத்து அம்மா வீட்டில் சுற்றி போட சொல்லுங்கள். அது என்னதான் இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து பணம் காசு சம்பாதிக்கல என்ன மேடம் என்னை பார்த்து கண்ணு நடக்கும். ரிஷபராசிக்காரங்க மட்டும் எங்கேயாவது போயிட்டு வந்து அடுத்த நிமிஷம் அப்படியே டயர்டாக உட்காந்துருவாங்க. இது இயல்பாகவே உண்டு. அது இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த மாதம். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் காய்ச்சல், உடம்பு அலைச்சல், ஒரு மாதிரி உடம்பு பாடாப்படுத்துறது, அமுக்கிறது. ஏன்னா உடல் எல்லாம் செவ்வாய். அது போய் உட்காந்து 12ஆம் இடத்துக்கு பாருங்கள், தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ், தூங்காமல் தவிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தூக்கத்தில் கொஞ்சம் தூக்கம் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அப்படி யாருக்கும் எதுவும் நம்ம நல்லது பண்ணுன்ற அவசியமே இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த தடவை எக்ஸசைஸோட ஜிம்மோடலாம் கனெக்ட் ஆவீங்க. அப்புறம் ரொம்ப நல்லவர்களே, இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக பணத்தை கட்டி லாஸ் ஆகாது. ஒரு மாதமே உருப்படியாக போக மாட்டோம். அதனால் இந்த தடவை அதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல ஒரு மாதம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பணம் கட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய அதிகரிக்கும் இந்த தடவை. அப்போ கொஞ்சம் காய்ச்சல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கும். இதுதான் இந்த தடவை கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பர். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிக்கும். ரிஷபராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை வந்து வாவ் செம்ம. இந்த 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்ட் இல்லையா? நிறைய போட்டி உருவாகும். ஏன்னா ஆல்ரெடி செவ்வாய் வர பார்க்குறேன். நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி பிள்ளைங்க இந்த தடவை கண்டிப்பாக ரிஷபராசிக்கார குழந்தைங்க என் கிளாஸில் அவன் என் கூட காம்படிஷன், இவன் என் கூட காம்படிஷன், நான் அந்த காம்படிஷன் போகிறேன், இதெல்லாம் இந்த தடவை சொல்லணும். நீங்கள் கேட்பீங்க. பிள்ளைங்க அதுக்கு போய் தயாராகும். ஓகேவா? நிறைய காம்படிஷன் போட்டு சொல்லிட்டு இந்த ஒர்க்கு வந்து பண்ணுவாங்க. இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் நீ பெருசா நான் பெருசான காம்படிஷன் போட்டு பிள்ளைங்க போட்டு சில விடயங்களை மேற்கொள்வார். அவருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் பாதிக்காத அளவு பார்த்துக்கிட்டேன்னா போதும். மற்றபடி சூப்பராக இருக்குது. அறிவு மேன்மை அபரிவிதமாக இருக்கும். நான் சொல்கிறேன், தூங்காமல் பிள்ளைங்க இந்த தடவை படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஞான மார்க்கத்துக்குள் பயணிப்பார்கள். ரொம்ப யூனிவர்சல் எனர்ஜி ரிசீவ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களை பற்றி கவலையப்பட வேணாம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தான் செம. காதலி நிற்க போகிறது, கவிதை பிறக்க போகிறது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, திருப்தியாக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் அப்படியே எப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஆகஸ்ட் மாதம் 17லேருந்து 31 வரைக்கும் விட்டுருங்க. செப்டம்பர் 1லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அல்டிமேட்டாக இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் என்ன நீங்கள் பண்ணாலும் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சது தான் சட்டம். செப்டம்பர் மாதம் முழுமையும் எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் குடி வரப்போகுது, அல்லவே எல்லாம் தேய போகுது. அது இந்த செவ்வாய் வேறு இருக்கானா கொஞ்சம் ரத்தம் பக்கம் போட மாட்டான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகுடைய பொசிஷன் வேறு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இருக்குது 5ஆம் இடத்துல. தப்பாக எடுத்துக்காதீங்க. சில
பேருக்கு அபாஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் முறையான மருத்துவரை போய் பார்த்துட்டு வரணும். இந்த ஒரு மாதம்ன்றது கொஞ்சம், ஏன்னா சூரியன் கேது வேற சேர்ந்திருக்காரு. அவர் 4ஆம் வீட்டு உடைமை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு தடை வரப்போகுது. திடீர்னு ஃபோனு கீழே உடையிறது, ஏர்பாட்ஸ் கீழே விழுந்து உடையிறது, கண்ணாடி உடையிறது, இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வீட்டில் நடக்கும். யாருக்கு 20 வயசுலேருந்து 50 வயசு இருக்க எல்லாத்துக்குமே நடக்கும். நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெருசாக பயந்துக்காதீங்க. இந்த உடைமை என்று சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மன ரீதியாக குழப்பங்கள் எல்லாம் 31ஆம் தேதியோட முடிஞ்சிடும். அடுத்து வரது எல்லாமே செம சூப்பராக இருக்குது. எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வாவ், தலைமைத்துவத்தோட எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி. ரொம்ப ஒரு மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி உங்களுக்கான பெயர் புகழ், நீங்கள் பண்ணதுக்கான ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்லா பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். வந்துடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பணம் சேர்க்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவார்கள். இது வரைக்கும் அவங்க அவ்வளோதான் போயிட்டாங்கன்னு நினச்சவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. நிறைய உதவிகள் நீங்கள் செய்வீங்க. உதவிகள் கிடைக்கும். இந்த தடவை மாதம் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னோட்டமாக இந்த மாதம் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ட்ரி பண்ணுவீங்க. அது இடம் வாங்குறதா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கலாம். வாட்டவர் அவங்கவுங்க நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி நடக்க போகுது. யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சூப்பராக இருக்குது. 60 வயது தாண்டி ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய இந்த நினைவுகள் மூலமாக சொல்வீர்கள். திடீர்னு ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு பேசுறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அவங்கள பற்றியான அவங்களோட வாக்கிங் போகிறது, ஏதோ ஒன்று இந்த தடவை கொஞ்சம் நட்போடு கலந்து நல்லவே எல்லாம் தேடி வரக்கூடிய ஏதாவது ஒரு கல்யாணத்தில் கலந்து அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது ஒரு இதுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இந்த தடவை ரிஷபத்துக்கு. ஓகே, ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? திருப்பதி பெருமாள் வழிபாடு மிகச்சரியான திருப்பங்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். நான் செவ்வாய் வேற போய் உட்காந்துருக்காரு. இப்போ மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? நம்ம திருப்பதி பெருமாள். இதில் மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுறதுல இந்த தடவை சூப்பர். நிறைய பேருக்கு திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும். நான் லட்டு கிடைக்கும்னு சொன்னேன், நீங்கள் ஆமாம் போட்டீங்க. இந்த தடவை அதே அப்படியே கண்டினியூ ஆகுது. நிறைய பேருக்கு லட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவையும் உண்டு. பெருமாளுடைய அனுகிரகம் வேற லெவலில் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இயங்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பசுமாடு பார்க்குறது, திடீர்னு நிறைய நெய் ஊற்றி சாப்பிடணும்னு தோன்றது. ஏன்னா குருவோட அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பசுமாடுகளோட கனெக்டிவிட்டி, நிறைய பசுமாடு பார்க்குறது, கோமாத இமேஜ் பார்க்குறது, ஏதாவது ஒரு ஃபோனை திறந்தால் கோமாதிட்ட காசாக கொட்டுற மாதிரி பார்க்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலையே படாதீங்க. அப்படி யாரை பற்றி இல்லாமல் பார்த்து அடுத்த நிமிஷம் அப்படி கெத்த அப்படி தூக்குங்க, போய் கண்ணாடி பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க, ஜெயிஷ்டமரான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோட இருக்கிறது என்ற அர்த்தம். மாடுனா செல்வம் அர்த்தம். எக்ஸ்ட்ராடனரியாக பண வரவுக்கான வாய்ப்பு இந்த தடவை தயாராக இருக்குது. கவலைப்படாமல் இரு, எதாக இருந்தாலும் சரியாயிடும். கோச்சாரம் நல்லா தான் இருக்குது. ஒருவேளை பிறப்பு சாதகம் ஒரு மாதிரி இருந்தால் கூட கோச்சாரங்கள் இந்த தடவை துணை செய்யக்கூடிய அமைப்பில் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.